இப்போ நான் 65 ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த மெத்தடே நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65 பண்ண போகிறோம். நல்ல ஹோட்டல் ரேஞ்சில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ சிக்கன் எடுத்துருக்கிறேன், சரிங்களா. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோம். நான் இப்போ கொஞ்சம் போல் வெறிநீர் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் போல் ஊற்றிங்க, கண்டிப்பாக கொஞ்சம் வேணும். கொஞ்சம் போல் சோயா சாஸ் கொஞ்சம் போல் போட்டுங்க, சரிங்களா. இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுங்க, சரிங்களா. தேவையான சால்ட்டு போட்டுங்க, இப்போ கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன், சரிங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், சரிங்களா. இதை என்ன செய்கிறோம், நல்லா கலரிக்கிறோம், சரிங்களா. இதை கலரி என்ன பண்ணணும்னா 20 நிமிஷம் ஊறணும். 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடணும். அப்போ தான் இந்த மசாலா பூரா அந்த கறியோட சேரும், சரிங்களா. 20 நிமிஷம் இருக்கணும். அப்படியே நல்லா பிசைஞ்சிங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம 65 பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும், சரிங்களா. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன், 20 நிமிஷம் இருக்கட்டும், சரிங்களா. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் போதும். என்ன பண்ணுறேன், நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன், சரிங்களா. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கோம், சரிங்களா. சன்ஃப்ளவர் ஆயில் இதை நல்லா சூடு வரட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. சிக்கன் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கருவேப்பிலையை போட்டு நல்லா போட்டு எடுத்துங்க. இதை பொரித்து எடுத்தது வரைக்கும் சிக்கனை போட்டுங்க, சரிங்களா. இது அப்படியே எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். இப்போ நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன், நல்லா மசாலாவோட நல்லா ஊறி இருக்குது. இப்போ சிக்கனை போட்டுக்கோம், சரிங்களா. அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்ட மெத்தடை நீங்களும் போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நல்லமா பரட்டி விடுங்க. தீயை மீடியமாக வச்சுங்க, ஓரளவு வச்சுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சரிங்களா. தப்புன்னு வெந்ததுன்னா வச்சிங்களா உள்ளே வேகாது. அதனால் மீடியமாக வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோவாக வேகட்டும், சரிங்களா. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளேயெல்லாம் வெந்திருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போது நல்லா வெந்துடுச்சு, நல்லா கலரு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது, இதே கலரில் எடுக்கணும், சரிங்களா. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா. ரொம்ப கருப்பாகவும் ஆகிடக்கூடாது. போட்டுக்கிறோம், அவ்வளோதான். நான் எடுத்தது 2 ட்ரிப்பு நல்லா வேகட்டும்.
அப்படியே பரட்டி விடுங்க. ரைட்டா 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. சரிங்களா? நல்லா 2ஆவது ட்ரிப்பும் போட்டது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்குவோம். சரிங்களா? இதையும் எடுத்துக்கோம். போது வெந்தது நல்ல கலரு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும். இப்போ நான் 65 ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த மெத்தடே நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நான் எடுத்த மெத்தடு இந்த சிக்கன் 65 நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெரும் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே மெத்தடு தான் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். கூகுள் சேகர்.